நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ் பேச தடுமாறிய ரஜினிக்கு தொடக்க காலகட்டத்தில் தாமே கற்றுக் கொடுத்ததாக இயக்குனர் பாக்யராஜ் கூறியுள்ளார். 73வது பிறந்த நாளை கொண்டாடிய அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சினிமாவில் 50 ஆண்டுகள் கடந்துள்ளதற்கு பலரும் உறுதுணையாக இருந்ததாக நினைவு கூர்ந்தார். அதே மாதிரி கமல், ரஜினி இவங்கெல்லாம் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து, அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ தொடங்குது அந்த படங்கள்லேருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆனேன். அதுக்கப்புறமா இங்கே 16 வயதில் படத்தப்போ தான் ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு தான் மனப்பாடம் பண்ணோம். கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது. அதனால் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருது. ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஸோ ஒரு 8 தடவை 10 தடவை சொல்லுவார். நான் 8 தடவை 10 தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு 15 தடவை சாட்டு கூப்பிடுற வரைக்கும் அந்த மரத்துக்கடியில் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பார்த்துட்டார். அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்பணத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற படங்கள் வரைக்கும் அவர் இது பண்ணிட்டுருக்காரு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.